ஆணவ படுகொலையை தடுக்க அமைக்கப்பட்டுள்ள ஓய்வு பெற்ற உயர்நீதிமன்ற நீதிபதி KN பாஷா தலைமையிலான ஆணையம் கண்துடைப்பு. இதன் மூலம் மக்கள் வரிப்பணத்தை முதல்வர் வீணடிக்கிறார் என்று பாஜக முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை குற்றம் சாட்டியுள்ளார். இது தொடர்பாக அவர் இன்று வெளியிட்டுள்ள எக்ஸ் பதிவில், தமிழகத்தில் திமுக ஆட்சிக்கு வந்ததில் இருந்து பட்டியல் மற்றும் பழங்குடி சமூக மக்களுக்கு எதிரான வன்முறை 2021ஆம் ஆண்டிலிருந்து 2023ஆம் ஆண்டு வரை 3 ஆண்டுகளில் 68% அதிகரித்திருப்பதாக சமீபத்தில் வெளியான புள்ளி விவரங்கள் மூலம் தெரிய வந்தது. இந்த குற்றங்களில் ஈடுபடுபவர்கள் மீது எந்த கடுமையான நடவடிக்கையும் எடுக்காமல் பாதிக்கப்படுபவர்களுக்கு உரிய இழப்பீடும் வழங்காமல் அலைக்கழித்து வருகிறது திமுக அரசு. இந்த நிலையில் சாதிய ஆணவ கொலைக்கு எதிராக தனி சட்டம் கொண்டு வர வேண்டும் என்ற கோரிக்கையை 4 ஆண்டுகளாக கண்டுகொள்ளாமல் இருந்துவிட்டு தற்பொழுது ஓய்வு பெற்ற நீதிபதி தலைமையில் ஒரு நபர் ஆணையம் அமைத்திருப்பதாக சட்டசபையில் தெரிவித்திருக்கிறார் முதல்வர் மு.க. ஸ்டாலின். ஏற்கனவே வன்கொடுமை தடுப்பு சட்டத்தை சிறப்பாக செயல்படுத்த முதல்வர் தலைமையில் ஒரு குழு அறிவித்தார்கள். 6 மாதத்திற்கு ஒரு முறை கூட வேண்டிய இந்த குழு கடந்த 4 ஆண்டுகளில் வெறும் 3 முறையே கூடியிருக்கிறது. இந்த குழுவின் தலைவரான முதல்வர் இது குறித்து ஏன் பேச மறுக்கிறார்? இது தவிர மாவட்ட ஆட்சியாளர் தலைமையிலான குழு, காவல்துறை ADGP தலைமையிலான சமூக நீதி மற்றும் மனித உரிமைகள் குழு என அனைத்துமே செயலற்று இருக்கையில் மீண்டும் ஒரு ஆணையம் அமைத்திருப்பது யாரை ஏமாற்ற? பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பது திமுக அரசின் நோக்கமாக தெரியவில்லை. கண் துடைப்புக்காக ஆணையம், குழு என அமைத்து மக்கள் வரிப்பணத்தை வீணடித்துக் கொண்டிருக்கிறார் முதல்வர் மு.க. ஸ்டாலின். ஆட்சிக்கு வந்து 4.5 ஆண்டுகளில் திமுக அமைத்த எண்ணற்ற குழுக்களால் இதுவரை தமிழக மக்களுக்கு கிடைத்த நன்மை என்ன என அண்ணாமலை கேள்வி எழுப்பியுள்ளார். இதுபோன்ற அரசியல் செய்திகளை உடனுக்குடன் நீங்க தெரிஞ்சுக்கணும்னா நியூஸ் இன்ஃபோ தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உடனுக்குடன் அப்டேட்ஸ்க்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க.